ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா HPI விசா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம குளோபல் டேலண்ட் விசாவை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் HPI விசா பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் விசா இருக்குன்றது தெரியாது. இதை பற்றி தெரிஞ்சிருந்தா நான் இது வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். எதோ நான் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வேற இதுலேயே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதனால தான் அன்எக்ஸ்ப்ளோர்டு விசா பற்றி 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல போகிறேன். HPI விசா பற்றி பார்த்தோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி டிகிரி எல்லாம் படிச்சிருந்தோம்னா 2 years வரைக்கும் அலோவ். PhD முடிச்சிருந்தோம்னா 3 years வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. வித்தின் திஸ் 2 years 3 years டைம்ல நம்ம வந்து Tier 2 மற்ற ஏதாச்சும் விசாஸ் மாறிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா 2 years முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. HPI விசால இந்த 2 years ஆஃப் டைம் வந்து கவுண்ட் கிடையாது. விச் மீன்ஸ் இது ஆல்மோஸ்ட் லைக் PSW. இப்போ நான் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விசாவோட ரொம்ப சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா? யூத் மொபிலிட்டி விசாவோட இன்னொரு வருஷம் தான் இது. அதுக்கு இதுக்குமான ஒரு பிகஸ்ட் டிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இதுல ஜாஸ்தி. ஸோ அதுதான் வந்து அதுக்கு இதுக்குமான பெரிய டிஃபரன்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம்னா £252. குவாலிஃபிகேஷன் வேலிடான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்த் கேர் சர்ச்சர் திருப்பி பார்க்கலாம். ஷோ மணி £1,270. ஹெல்த் கேர் சர்ச்சர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது 2 years இருந்தால் £2,070. 3 years இருந்தா £3,105. இந்த விசா முடியறதுக்குள்ள நீங்க ஹெல்த் கேர் செக்டார்ல வேலை எடுத்தீங்கன்னா சர்ச் சார்ஜ் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து gov.uk போய் பார்த்தீங்கன்னா டீடைலா கொடுத்துருக்காங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன் வித் சுனில் டைரிஸ்.